இருக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வளைச்சு போட்டேனேடா. இதோ இது பேர்ல என்னது? அவ்வளவு நல்லா இருக்குதா? ஆமா நிஜமா. எதுக்குடா அந்த வேண்டாத வேலை? அவ்வளவு பிடிச்சிருக்கு தம்பி. இன்னொரு நாளைக்கு கூட நான் செஞ்சு தரேன்டா, விட்டுருடா. இது மட்டும் அந்த தட்டுல போடுங்க. என் பையனோட கிளாஸ்மேட் ரெசிபியான முட்டை கொத்து சப்பாத்தி வேணுமா, அதுதான் இன்னைக்கு ஆர்டர். எனக்கு அந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. ஏதோ என் மூளைக்கு என்ன எட்டுச்சோ அதை வச்சு தான் நான் இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கூடவே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்குறான் என் பையன். சாவடிக்கிறாங்களே. லைஃப்பில் சில விஷயத்துக்கு எவ்வளோதான் நம்ம மெனக்கெட்டாலும் அதுக்கு பாராட்டோ நல்ல ரெஸ்பான்ஸோ கிடைக்காது. அதே மாதிரி தான் இந்த கிச்சன் ஒர்க்குக்கும் எவ்வளோதான் நம்ம மெனக்கெட்டாலும் நல்லாவே பண்ணாலும் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல. இதுதான் இவங்களோட உச்சக்கட்ட ரிவ்யூவாக இருக்கும். ஸோ அதனால் இப்போல்லாம் எதிர்பார்க்குறதே விட்டுட்டேன். எது எப்படியோ டெய்லி ஏதாச்சும் ஒரு டின்னர் ரெடி பண்ணி தான் ஆகணும். அது நல்லா இருந்தாலும் ஓகே, நல்லா இல்லாட்டினாலும் ஓகே, எதுக்குனாலும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியது தான். ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணுற ரெசிபியாக இருந்தால் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு மேலே மெனக்கெட்டு செய்யணும். அது ஒருவேளை அந்த அவுட்புட்டு நல்லா வந்து பிடிச்சி போய் திருப்பி அந்த ரெசிபியை கேட்டுருவாங்களோன்னு வேற எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அதனால் அதிக நேரம் ப்ரிப்பேர் பண்ணுற ரெசிபிக்கெலாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு அந்த முட்டை கொத்து சப்பாத்தியை செஞ்சுட்டேன். ஆனால் என் பசங்க சொன்ன அவுட்புட் என்ன தெரியுமா? இது ஒரு வகை டேஸ்ட்டாக இருக்கான், ஆனால் அவன் ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த அந்த டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொத்து சப்பாத்தி என்னம்மா? நல்லா இருக்கு.